ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெள்ளிக்கிழமை சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். 2 அரைக்கட்டு கீரையை வாங்கி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம், கீரை நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட்டில், அதனால் நல்ல 4 பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா பொரிச்சிக்கிறோம். இந்த பொரிக்கிற நேரத்தில் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுக்கணும். தக்காளியும் ஒரு சின்னதாக இருந்ததுனால 4 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா நம்ம பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த நேரத்தில் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கணும். தேவைன்னா நமக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இந்த நேரத்தில் அப்படியே நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த அரைக்கீரை சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தினந்தோறும் ஒரு கீரை எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. கண் பார்வை தெளிவடைகிறதுக்கு, கருமையான கூந்தல் வளர்கிறதுக்கு எல்லாமே இந்த கீரை உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு என்னென்ன கீரை கிடைக்குதோ ஒரு வாரத்துக்கு ஒரு கீரையாவது சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம செய்யணும். இந்த கழுவி வச்ச கீரையை பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், இப்போ அது மஞ்சத்தூள் போட்டதில் கீரையவும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுருங்கி வர நேரத்தில் நான் ஒரு 100 கிராமு சிறுபருப்பு வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு தேவையான இந்த நேரத்தில் தான் நான் உப்பு போடுவேன். அப்போ தான் அழகான அந்த க்ரீன் ரொம்ப மாறாமல் இருக்கும். அப்படியே ஒரு மூடி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சமாக கடைஞ்சி ஒரு தாளிப்பு போட்டுடணும். கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் தேவையானது போட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு பெரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பெரட்டி அது நல்லா கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் மொறுமொறுன்னு பொரிஞ்ச உடனே நம்ம தாளிப்பை என்ன செய்யணும், தூக்கி மசியலில் கொட்டிட்டு சூப்பராக கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் அப்போ கூட கரெக்ஷன் பார்த்துக்கலாம். குறைவாக இருந்தால் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் சரியாக போட்டிருந்தேன், அதனால் சூப்பராக இருந்தது. நல்ல கருங்கூந்தல் வளர இதை பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.